தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மேகதாது அணை பிரச்சனையாக இருக்கட்டும் தெளிவாக ஒரு முடிவெடுத்து அவர் செயல்பட்டு வருகிறார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்பின் இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சர் அவர்கள் ஒரு தவறான கருத்தை தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட வேண்டும் என்றால் கர்நாடக அரசு தமிழக அரசிடம் ஒப்புதல் கேட்க தேவையில்லை என்று கூறினார். அப்படி ஒன்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலோ அல்லது ட்ரிபியூனல் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பிலோ கிடையாது என்று சொன்னார். அது முற்றிலும் தவறான கருத்து என்று எங்கள் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்த போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் இது குறித்து பிரதமர் திரு மோடி அவர்களிடம் ஒரு கடிதத்தை அனுப்பினார். அந்த கடிதத்தில் தீர்ப்பாயம் என்ன சொல்கின்றது, உச்சநீதிமன்றம் 2018 என்ன சொன்னது, அதை சொல்லி மேகதாது அணை மற்றும் எந்த அணை கட்ட வேண்டும் என்றால் தமிழகம் மற்றும் லோவர் ரைப்பாரியன் ஸ்டேட்ஸ், இந்த நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, புதுவை போன்ற மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்க எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற தெளிவாக ஒரு கடிதத்தை பிரதமர் மோடிக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அதனால் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் கூட அவர் கர்நாடகாவுக்கு போய் அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தார். அங்கே இருக்கிறவங்க இந்த நேரத்தில் அங்கே அமைதி கிடுன்னு சொல்லி அவர் வர வேண்டாம் அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த விதத்திலையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம்ங்கிற தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது குழப்பத்தை உருவாக்குறதுக்கான எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமான இப்போ பிரச்சனைனா இப்போ நம்மளுடைய டீலிமிட்டேஷன் பில் வந்திருக்கு, வரப்போகுது. இப்போ அவங்களுடைய ஆளும் பாஜக எல்லா இயக்க தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை நீங்கள் ஆதரவு கொடுங்க, எல்லா மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நாங்கள் அதை உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாங்கள் உயர்த்துறோம்னு சொல்லிட்டு, அதனால் இந்த தடவை உங்களுக்கு உங்கள் மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் குறையாது, அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆதரிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த டீலிமிட்டேஷன் பில் இந்த தொகுதி மறுவரை இந்த மசோதா நம்ம ஆதரித்து அவங்க திமுக போன்ற இயக்கங்களை ஆதரித்து அதை நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேடை உருவாக்கும். தமிழ் மாநிலம் மாத்திரம் கிடையாது, நீங்கள் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். இது நாட்டுக்கே பெரிய ஒரு கேடு. இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை மசோதா இது எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 50 விழுக்காடு நாங்கள் உயர்த்தி கூட்டிடுவோம் எல்லாருக்கும். தமிழ்நாடுக்கு உண்டான அந்த 7.18 விழுக்காடு ரெப்ரசன்டேஷன் லோக்சபாவில் அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் எதையும் நாங்கள் குறையாது. அதுக்கு 50% நாங்கள் கூட்டும் போது கிட்டத்தட்ட 59 எம்பிகள் கூட கிடைப்பாங்க. எல்லா மாநிலங்கள் மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி சரிவர அந்த எண்ணிக்கையை நாங்கள் கூட்டி தரோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அது சரியாக வராது. ஏன்னா இப்போ அவங்க கூட்டினாலுமே கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 81 எப்படி என்னன்னா, அவங்க ஜனத்தொகையின் அடிப்படையில் இதுபடும் போது அவங்க மறுபடியும் இந்த கூட்டம் 59 மறுபடியும் குறைச்சிருவாங்க. அதனால் இந்த தொகுதி மறுவரை அதில் இந்த எண்ணிக்கை மாத்திரம் பிரச்சனை கிடையாது, மற்ற இதில் பல விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு தொகுதிகளை முடிவு செய்யும்போது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று அமைக்க போகிறாங்க. அவங்க தான் முடிவு செய்யப்போ அதில் என்னென்னா அவங்க ஒன்றிய அரசோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் போது டீலிமிட்டேஷன் கமிஷனு அவங்க என்னென்னா நாளைக்கு தொகுதியில் முடிவு பண்ணும்போது ஒவ்வொரு தொகுதி அவங்க முடிவு பண்ணிப்போம். அதோட பவுண்ட்ரிஸை அதை எல்லைகளை அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. இப்போ அசாம்லலாம் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே சிறுபான்மையினருடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அடுத்து இந்த டீலிமிட்டேஷன் வரும்போது அது மாதிரி பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் காவிரி பற்றி நம்ம கேட்க முடியாது, நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி நம்முடைய மாநில வருவாயை பற்றி நம்ம எதுவும் கேட்க முடியாது. நம்முடைய உரிமைகள் எல்லாத்தையும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் பாமக, திமுக, பாஜக போன்ற அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் இதை பற்றி சிந்திக்கணும். இது அவங்க தெரிஞ்சு வேணும்னே பாஜக கொடுக்குற அழுத்தத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாங்க.